வணக்கம் பவித்ரா. தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் தைவான் நாட்டை சார்ந்த ஹாங்ஃபு நிறுவனமானது 1500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இதன் மூலம் 25,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட இருக்கிறது. இந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அந்த காலணிகள் அமைக்க இருக்கக்கூடிய உற்பத்தி தொழிற்சாலை அமைய இருக்கக்கூடிய இடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் 17 நாட்களுக்கு பிறகு தமிழகம் திரும்பியிருந்தார். இந்த 17 நாட்களில் 7,600 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 19 நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சி, அதே போல பல்வேறு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கோடு பல்வேறு நிறுவனங்கள் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டைக்கு வர இருப்பதாக ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இந்த மாவட்ட பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கும் கல்வி முடித்தவர்களுக்கும் கல்லூரி முடித்த இளம் பெண்களுக்கும் என 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 25,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைக்கும் வகையில் காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலையானது அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். பவித்ரா.